பார்வைகளிலிருந்து நம்மளை தடுக்குது, நம்மளை பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அரணாக இருக்குது. ஆனால் அதை விட வெளிரங்க பருதாவை விட உள்ரங்க பருதா சரியாக இருந்தால் வெளிரங்க பருதா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அது நல்ல முறையாக சரியாயிடும். சில பேர் இருக்கிறோம் இப்போ இந்த நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா முழு ஹிஜாபோடு தான் இருக்கிறாங்க. அதில் இணையதளத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு மட்டும்தான் தெரியுது. ஆனால் அவங்களுடைய போடக்கூடிய ஆட்டம் என்ன, ஒரு சினிமா பாட்டை போட்டு என்ன செய்யறது, ஆடுறது பாடுறது, அது வந்து ரீல்ஸ் பண்ணுறது, அதை வந்து போஸ்ட் பண்ணுறது, இப்படின்ட்டு இருக்குது. இப்போ பர்தாவுடைய முக்கியத்துவம் எதில் இருக்கணும், முதல்ல நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும். உள்ளத்தில் எவ்வளவு நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோமோ அதுதான் வெளிரங்க பர்தாவை ரொம்ப அழகுபடுத்தும். சுபஹானல்லாஹ். சில பேர் வெளிரங்கத்தில் மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன், ஆனால் உள்ரங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பர்தாவும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், ஆடைகளிலேயே மிகச்சிறந்த ஆடை தக்வா ஆடை. ஆடைகளே மிகச்சிறந்த ஆடை என்ன, தக்வா என்கின்ற ஆடை. அந்த தக்வா என்கின்ற ஆடை உள்ளத்தில் இருக்கணும். முதல்ல உள்ளத்தில் இருந்தாதான் பர்தாவுடைய முக்கியத்துவம் நமக்கு என்ன செய்யும் தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ சில பேர் நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், முக்கியமான இடங்கள்ல நம்ம பர்தாவை இது பண்ணுறோம். ஆனால் நிறைய இடங்கள்ல அந்த பர்தாவுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நம்ம என்ன செய்யணும், சாதாரணமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பர்தா என்பது நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா எப்படி ஷைத்தான் நம்மளை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறானா, என்ன செய்வான், ஏதாவது ஊசலாட்ட மஸ்வசா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம். ரசூலுல்லாவுடைய ஹஜ்ஜத்துல் விதா, இப்போ ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாவோடு சேர்ந்து ஒரு சஹாபி அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சஹாபியுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபதுல் ரலியல்லாஹு அரே ரைட் கரெக்ட் ஃபதுல். ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒட்டகத்தில் ரசூலுல்லாவோடு அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அரபு குலத்து பெண்மணி என்ன செய்கிறாங்க, ஒரு டவுட் கேட்க வர்றாங்க. சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு, ஒரு டவுட் கேட்க வர்றாங்க. வந்தால் அந்த பெண்ணும் அவ்வளவு அழகு, அந்த ஆணும் ஃபதுல் அவ்வளவு அழகான ஒரு சஹாபி. பார்த்தீங்கன்னா ஃபதுல் என்ன செய்கிறாரு, அந்த பெண் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஹஜ்ஜை பற்றி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. என்னுடைய தந்தை வந்து ரொம்ப வயசானவராக இருக்கிறாங்க, இந்த தந்தைக்கு பதிலாக நான் வந்து ஹஜ்ஜு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்கள் வரும் பொழுது ஃபதுல் என்ன செய்கிறாரு, அந்த பெண்ணை வந்து என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஃபதுலுடைய தாடியை பிடிச்சி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், முகத்தை திருப்பி விடுவாங்க. அப்போதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபதுலே உங்களுடைய பார்வையை பாதுகாத்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகானதுங்கிறத பாருங்களேன். ஆரம்ப நேரத்திலே நம்மளை வந்து அந்த பாவத்திலிருந்து தட்டி விடுறதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சொல்லுது. உங்களுடைய பார்வை கூட ஜினா செய்கிறது, உங்களுடைய பார்வை கூட விபச்சாரம் செய்கிறது. மஆதல்லா, அந்த வார்த்தை எவ்வளவு கடினமானது. அந்த வார்த்தை ஒரு பெரிய தவறுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு கண் செய்யக்கூடிய அந்த பார்வை கூட இவ்வளவு பெரிய தவறுக்கு நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னா ஆரம்ப நேரத்திலேயே கண்ணுக்கு பர்தா வேணும். நம்மளுடைய வாய்க்கு, நம்மளுடைய குரலுக்கு கூட, பெண்களுடைய குரலுக்கு பர்தா உண்டு. அந்நிய ஆண்களிடத்திலையும் மற்றவர்களிடத்திலையும் குலைந்து பேசாதீர்கள். எல்லாம் குர்ஆன்ல சொல்றானா. நம்ம வந்து ஒரு யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, ஏதாவது நம்ம இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா கரடான என்ன செய்யணும், ரொம்ப ரூடாக என்ன செய்யணுமா பேசணும். சில பேருடைய வாய்ஸே என்ன செய்யணும், ஃபோனில் எடுக்கும் போதே ஹலோ அப்படிங்கிறது. அந்த மாதிரியானது நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது எதனால அப்படின்னா தவறுக்கான வழிவகுக்கக்கூடிய விஷயங்களை ரசூலுல்லாஹ் முதல்ல ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். பார்வை, குர்ஆன் அதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் நடைக்கு கூட ஒரு பர்தா உண்டு. தட்டி நடக்காதீர்கள், உங்களுடைய பாதத்தை தட்டி நடக்காதீர்கள். ரோட்டில் நம்ம நடக்கும் பொழுது ஓரமாக நடக்கும். எவ்வளவு ஒரு பாதுகாப்பான அரணை இந்த பர்தா நமக்கு மேற்கொள்ளுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஆடை மட்டும் கிடையாது பர்தா, உள்ளத்திலையும் நமக்கு பர்தா வேணும், பார்வையிலும் நமக்கு பர்தா வேணும், குரலில் பர்தா வேணும். நம்மளுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் பர்தா என்கின்ற ஒரு கவச ஆடை நமக்கு முக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால பர்தான்னு சொல்லும் பொழுது இந்த வெளிரங்க விஷயத்தை மட்டும் நம்ம யோசிச்சு பார்க்க கூடாது. சரிங்களா? ஓகே ஹைர். அதுலயும் பாருங்க தெளிவுரை ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. பெண்களுக்குரிய அசல் இடம் அவர்களின் வீடாகும், வீட்டிலேயே இருப்பதுதான் பெண்களுக்கு நன்மையாகும். அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வெளியில வர்றதே ரொம்ப ரேர். ஆமா, அப்ப இருட்டுனாதான் வெளியில வருது. ஆமா, இப்போ வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் வருது, என்னன்னா ஆண்கள் சம்பாதிப்பது போல பெண்கள் வந்து வேலைக்கு போகலாமா, இஸ்லாமிய பெண்கள் வேலைக்கு போகலாமா, 2 பேரும் மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் நம்ம என்ன செய்யுது குடும்பத்தை வந்து இது பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம விடை சொல்ல, படிக்க வைக்கிறோம், அந்த படிப்புக்கேற்ற வேலை பார்க்க வைக்கணும். அப்போ ஏன் நம்ம படிக்க வைக்கணும்? ஒரு கேள்வி வருதுல. இப்போ ஒரு டபுள் டிகிரி முடிக்கிறோம்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், முழு பர்தாவோட நம்மளை உட்கார வச்சிருவானா? உட்கார வைக்க முடியுமா? அந்நிய ஆண்களோடு பேசக்கூடாது, அந்நிய ஆண்களோடு பேசாமல் இருக்க முடியுமா?
ஒரு மீட்டிங்னாலுமே எதுக்கு அந்நியான்கள் இருப்பாங்க. ஒரு ஆன்லைன் ஒரு இதுங்கிறதுனால எதுக்கு என்ன செய்வாங்க, அந்நியான்கள் அப்போ எல்லாமே நமக்கு தடைபடுது. இப்போ எந்த சூழ்நிலை, எந்த குழப்பமான சூழ்நிலைகள் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கெல்லாம் அல்லாஹ் தான் தீர்வு கொடுக்கணும். அல்லாஹ் தான் இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறைய வஸ்வசாக்கள் இருந்து அல்லாஹ் நம்மளை எல்லாரையுமே பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். என்ன படிக்கலாம் நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே நம்ம மேம்பட்டு இருக்கணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாசாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசிக்கார இவங்க நம்ம ரிலேஷன்ஸு இவங்களை குறித்து நம்ம முஹைதீன் நம்ம ஜமாத் தலைவர் வந்து ஒரு பயானில் இப்போ போன வாரம் ஜும்மாவில் சொன்னாங்க. நிஜாம் என்ன பேருக்கா, நிஹார் சாஜி, இவங்க வந்து நாசாவில் போய் என்ன செய்கிறாங்க, சாதனை செஞ்சுருக்கிறாங்க. சுபஹானல்லா. தென்காசியை சார்ந்த செங்கோட்டை சார்ந்த ஒரு பெண்மணி. இப்படிலாம் கேட்கும்போது அப்போ நாம் வீட்டிலையும் முடங்கி இருந்தோம்னா அப்படியும் நம்ம என்ன செய்து யோசிக்க தோணுது. ஆக மொத்தம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வேறு வழி இல்லை. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஆண்கள் பாடம் கற்றுக்கிடத்தான் செஞ்சாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கற்றுக்கிடத்தான் செஞ்சாங்க. திரைமறைவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். இப்போ எங்கே போனாலும் உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும். அவ்வளவுதான். இரையச்சம் இருக்கணும். அதுதான் இப்போ வேறு வழியே கிடையாது. வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க நான் சொல்லவே மாட்டேன். இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை போதிக்குது. எங்கேனாலும் நம்ம எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம ரொம்ப அடிமட்டம் அதுலேயும் நம்மளெல்லாம் பார்த்தா முற்போக்குவாதின்னு சொல்கிறாங்கப்பா. முற்போக்குவாதினா உங்களுக்கு புரியுதா? ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே அடிப்படை பேசிக் கூட தெரியாதவங்க இவங்க பார்த்தீங்கன்னா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குங்கிற மாதிரி நம்மளை வந்து ரொம்ப மட்டம் தட்டி அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஃபண்டமெண்டல்ஸ்னு அடிப்படைவாதிகள் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் முன்ன காலத்தை விட இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய ஃபீல்டில் முஸ்லீம்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அரசுகள் இட ஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதை நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக்கிறணும். ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் கவனமாக இருக்கணும். ரொம்ப பெரிய ஆபத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நடுவில் நிற்கிறீங்க. எல்லா பக்கமும் உங்களுக்கு வசவசா வரும், ஊசலாட்டம் வரும். அந்த ஏஜில் பயங்கரமான ஈர்ப்புகள் வரும். அதெல்லாம் அது உங்களுடைய தவறு கிடையாது. இயற்கையிலே அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையாக என்ன செய்கிறார். அதனால டீனேஜ் வாலிப பருவம் என்பது வந்து ரொம்ப இரட்டிப்பான ஒரு 2ஆம் கட்ட பருவங்கிறது சொல்லுவோம் இல்லையா. ஆனால் எல்லா ஃபீல்டுலேயும் நல்ல படிங்க, நல்ல முன்னேற்றத்துக்கு வாங்க. ஆனால் இந்த பர்தாங்கிற முறையை அல்லாஹுடைய தூதர் ஷரியத்துங்கிற இந்த சட்டத்தை அல்லாஹ் சொன்ன இந்த சட்டத்தை நல்ல முறையில் பேணி பாதுகாத்துட்டோம்னா விண்வெளிக்கு போய் கூட அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற்றக்கூடிய நிறைய நமக்கு முன்மாதிரியான பெண்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியது அதுதான், தக்வா என்கின்ற இறையச்சத்தோடு எங்கிருந்தாலும் இருங்க. இத்தகில்லா ஹைசுமா குன்த. அவ்வளோதான். அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு ஹதீஸ் உங்களுக்கு அப்படியே உள்ளத்தில் அவ்வளவு ஆணியாக பதிஞ்சிருக்கணும். கலிமாவை நம்ம எப்படி தூக்கத்தில் சொல்கிறோமோ அதே போல் இத்தகில்லா ஹைசுமா குன்த. எதை பார்த்தாலும் நீங்கள் இத்தகில்லாங்கிற அந்த வார்த்தையை சொல்லி அந்த ஒவ்வொரு உங்களுடைய பயணம், உங்களுடைய படிப்பினுடைய பயணத்தை நீங்கள் இன்ஷால்லா தொடரலாம். அதுக்காக நம்ம படிக்கலை, டிகிரி வாங்கி நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ளே வேலை செய்ய முடியாது, அதுக்காக நம்ம படிக்காமல் நம்ம வீட்டில் இருந்துக்கிறலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா படிங்க. எல்லா இடத்துலையுமே நல்லபடியாக நம்மளுடைய முயற்சிகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தான் வாழணும். முடிந்தளவு அந்நிய ஆண்களிடத்துலையோ மற்ற இதுலையோ தேவை இருந்தால் எப்படி பேசணுமோ, குரலில் கூட பரதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, தேவையான விஷயத்தை பேசுங்க. அவ்வளவுதான். வேற வழி இல்லை. ஏன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், எல்லாத்தையும் நம்ம சந்திக்கத்தான் ஆகணும். இப்போ சார் இருக்கிறாரு, நாங்கள் வந்து அந்நிய ஆண்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இடத்துல இருந்து நம்ம பாடம் கற்றுக்காமல் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. டீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி சார் இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் அணுகத்தான் செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய சட்ட திட்டத்தை மீறிடாதீங்க. அவ்வளவுதான். உங்களுடைய நமக்கான அட்வைஸ் அதுதான் நமக்கான பருதா. சரிங்களா? அதனால் இன்ஷா அல்லாஹ் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அப்போ அவர்களின் கற்பை இன்னும் முழுமையாக பாதுகாக்கும். ஷைத்தானின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது. ஏதாவது அவசியமாக தேவை ஏற்பட்டால் முழுமையான மறைப்புடன் வெளியே செல்ல வேண்டும். சஹாபிய பெண்கள் பர்தாவுக்கு மிக முக்கியம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். எப்போது குர்ஆனில் பர்தாவின் சட்டம் இறங்கியதோ உடனே அந்த பெண்கள் உடலின் எந்த பகுதியும் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மிக கனமான போர்வைகளை தம்மீது போர்த்தி கொண்டார்கள். ஹதீஸ் கிதாபுகளில் ஒரு நிகழ்வு காணப்படுகிறது. ஒரு தடவை உம்மு ஹல்லாத் என்ற பெண்மணியின் மகன் போரிலே ஷஹீதாக்கப்பட்டார். யாருன்னு தெரியுதா? உம்மு ஹல்லாத்.
அதை விசாரிப்பதற்கு தன் முகத்தை மறைத்த நிலையில் அவர் நபிகளாரிடம் சென்றார். இதை பார்த்த சில சஹாபாக்கள், மகனின் இறந்த செய்தி கேட்ட தாய்க்கு நிதானம் இருக்காதே, நீங்களோ இந்த நிலைமையிலும் முழுமையான பர்தா அணிந்து வந்துள்ளீர்களே என ஆச்சரியப்பட்டனர். உம்மு ஹல்லாத் அவர்கள், நான் மகனைத்தான் இழந்தேனே தவிர வெட்கத்தை இழக்கவில்லையே என்று மிக அருமையாக பதிலளித்தார். இப்போ இந்த இடத்துல இஸ்லாம் பர்தாவின் விஷயத்தில் என்ன சட்டங்கள் கூறுகின்றதோ மேலும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்துகிறதோ அதில் 3 அடிப்படையான நோக்கங்கள் உள்ளன. நல்லா கவனிங்க. முதலாவது, பர்தா ஆண்கள் மற்றும் பெண்களின் நல்லொழுக்கத்திற்கு பாதுகாப்பாகும். இப்போ நம்ம பெண்களை பற்றியே பேசிட்டு இருக்கோமே, ஆண்களுக்கு பர்தா கிடையாதா? நமக்கு அவங்களுக்கு ஆடை தான் கிடையாதே தவிர அவங்களுக்கு பார்வையில் பர்தா உண்டு, உள்ளத்தில் பர்தா உண்டு. சுப்ஹானல்லாஹ். ஆண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நம்ம பெற்றோர்களாகிய நாமும் பெண் பிள்ளைகளை எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். பெண்களை எப்படி பார்க்கணும், அவங்களிடத்துல எப்படி அந்நிய ஆண்களிடத்துல பெண்கள் பேசுவதற்கு தடையோ அதே போல அந்நிய பெண்களிடத்துல ஆண் பேசுவதற்கும் தடைங்கிறத நம்மளுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். மேலும் அதை கடைபிடிக்காவிட்டால் ஏற்படும் தீய விளைவுகளை முற்றிலும் தடுக்கின்ற வழியாகும். அப்பொழுதுதான் பெண்களின் பொறுப்பில் எந்த வேலைகள் உள்ளனவோ கவனிங்களேன், மேலும் அதை கடைபிடிக்காவிட்டால் ஏற்படும் தீய விளைவுகளை முற்றிலும் தடுக்கின்ற வழியாகும். இரண்டாவது கவனிங்க, ஆண்கள் மற்றும் பெண்களின் துறைகள் தனித்தனியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெண்களின் பொறுப்பில் எந்த வேலைகள் உள்ளனவோ அவற்றை ஒரே சிந்தனையுடன் நிறைவேற்ற முடியும். மேலும் எந்த வேலைகள் ஆண்களின் பொறுப்பில் உள்ளனவோ அவற்றை அவர்கள் நிம்மதியாக நிறைவேற்ற முடியும். இந்த ஃபீல்டெல்லாம் எங்கே கோயட் ஸ்கூல் எல்லாமே நிறுவனத்திலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே கலப்படமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நாம் இருக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மூணாவது, வீட்டினுடைய குடும்பத்தினுடைய அமைப்புகளை உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்க வேண்டும். இவை இஸ்லாமிய சட்டங்களின் மீது செயல்படாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. மேலும் பெண்களுக்குண்டான அனைத்து உரிமைகளையும் வழங்குவதுடன் வீடு இன்னும் குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் அதன் அமைப்புகளையும் முன்மாதிரியானதாக உருவாக்குகிறது. இஸ்லாத்தின் தனிச்சிறப்புகளாகும். உருவாக்கியது இஸ்லாத்தின் தனிச்சிறப்பாகும். சுப்ஹானல்லாஹ். இந்த 3 விஷயத்தையும் நல்ல முறையில் பர்தாவுடைய சட்டத்தை பேணும் பொழுது 3 விஷயத்தையும் நம்ம முடிந்தளவு இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க வேண்டும்.